உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. முத்தான 3 விடயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க வரும். முக்கியமாக ஒன்றாவது, 13 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக, குளிர்ச்சியாக, கூலாக கூலிப்படம் பார்க்க சென்றிருக்கிறார். அந்த இரவிலே, அன்று இரவு ஐயா கூலிப்படம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு போராடிய பெண்களை அடித்து உதைத்து பல பேருந்துகளில் ஏற்றியும், அங்கே போராடின சமூக ஆர்வலர்களை அவமானப்படுத்தியும், அவங்கள வச்சு ஊர் சுற்றிக்கிட்டு சீன் காமிச்சதும், அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டு போகாமல் இருந்ததும், அங்கே இருந்த போராடினாங்க இல்லையா பெண்கள், அவங்கள புடவையை அவுத்து இது போன்ற பல வகையான பிரச்சனைகளை காவல்துறை பண்ணியிருந்தது. அங்கே ஊடகங்கள் இந்த காட்சியெல்லாம் காண்பித்திருந்தாங்க. மேலும் இந்த திட்டங்கள் ஐயா ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவங்க சொன்ன எந்த கோரிக்கையும் நிறைவேற்றலை, எதையும் செய்யவே இல்லை. ஆனால் ஏதோ தேவையில்லாத 6 திட்டங்களை எடுத்து அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டத்திற்காக துப்புரவு பணியாளர்கள், துப்புரவு பணி பெண்களாம், அவங்க நன்றி மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டு பேரணி போகிறாங்களாம். இது துப்புரவு பணி பெண்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இது ஊப்பிகளுடைய வேலை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. அடுத்தது என்னென்னா, இந்த போராட்டத்தை கலைச்சதுக்கு முக்கியமான காரணமான ஒருத்தரை ஆதாரத்தோட உங்களுக்கு இந்த ரிவீல்டுன்னு வாங்கல, அதை பண்ண போகிறேன். வாங்க இந்த காணொலியில் இந்த விடயத்தை பற்றி தான் விரிவாக தெளிவாக பார்க்குறோம். வாங்க காணொலி இருக்கும். இப்போ பார்த்துருப்போம், துப்புரவு பணி வீரர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக 13 நாட்களாக நடந்துச்சு. இந்த போராட்டத்தில் என்ன கோரிக்கைகள் வைக்கப்படுதுன்னா, திமுக எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைக்கணும். மேலும் எங்களை எங்களை விற்காத தனியாருக்கு விற்காத. ஏற்கனவே எங்களை ஒரு தனியாருக்கு தாரை வரைக்க பார்த்தீங்க, மேலும் எங்களை ஒரு தனியாருக்கு தாரை வரைக்க பார்க்காதீங்க. நாங்கள் சுயமாக வேலை செய்யணும், எங்களுக்கு அந்த சுதந்திரத்தையும் அந்த விடுதலையும் கொடுங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், துப்புரவு பணி வீரர்கள் போராடினாங்க. ஆனால் அது எதுவுமே நிறைவேற்றப்படலை, அது எதுவும் செய்யவும் இல்லை. காவல்துறை என்ன செஞ்சது, அரசு என்ன செஞ்சதுன்னு நம்ம பார்த்துருப்போம். மேலும் இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட நாயகன் அவர்கள் துப்புரவு பணி வீரர்களுக்கு நல்லது செய்யும் வகையில் ஒரு 6 திட்டங்கள் அறிமுகப்படுத்தினாராமா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய 200 ரூபாய் ஊப்பிகள்லாம் சொல்கிறாங்க. நல்லதான்னு தெரியல, இது சொல்கிறாங்க இல்லையா. இந்த திட்டத்தை அறிவித்ததற்காகவும், மேலும் அங்கே பெண்கள் போராடினாங்க இல்லையா, அவங்க புடவை பிடிச்சி இழுத்ததும், அவங்களை அவமானப்படுத்தியதும், அசிங்கமான வார்த்தையில், கேவலமான வார்த்தையில், காதிற்கு கேட்கக்கூடாத தகாத வார்த்தைகளில் திட்டி அவமானப்படுத்தி அடித்து உதைத்து அவர்கள் மீது அரசு பயங்கரவாதத்தை செலுத்தி, காவல்துறையின் அராஜகத்தை செலுத்தி அவங்கள ஒரு பதம் பார்த்தாங்க இல்லையா. இது எல்லாத்திற்கும் அங்கே போராடின துப்புரவு பணி வீரர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்களாம். நன்றி ஸ்டாலின் அவர்களே, நன்றி ஸ்டாலின் அவர்களேன்னு பேரணி போயிட்டு இருக்காங்களாம். அதை இன்டர்நெட்டில் வைரலாக பரப்புகிறாங்களாம். இது போன்ற செய்திகள் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு தெரியும், ஐயா கலைஞர் அவர்கள் வசனம் நல்லா எழுதுவார் அப்படின்ட்டு. ஆனால் இந்த போராட்டங்களும் இந்த பேரணியும் போராட்டம் கிடையாது. இந்த நன்றி ஸ்டாலின் போகிறாங்க இல்லையா பேரணி, இது திட்டமிட்டு ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார் இல்லையா. இது அதே போல் 200 ரூபாய் ஊப்பிகளாலும் திமுகவின் தலைமையிலாலும் எழுதப்படும் ஒரு ஸ்கிரிப்ட் என்பது, ஒரு வசனம் என்பது தெளிவாக தெரியப்படுகிறது. போராடினாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் எதிர்காலத்தில் வேலை கிடைக்கணும் அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை அவங்க வருங்கால தலைமுறையினருக்கு அவங்க நிம்மதியாக வேலை செய்ய முடியும்னு நினச்சி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து போராடுறாங்களா, இல்லை அவர் எல்லா திட்டமும் அறிவிச்சது அவராக சிந்திச்சு அவராக மக்களுக்காக நல்லது செஞ்சு இந்த திட்டங்களை அறிவித்தாருன்னு போராடுறாங்களா, இல்லை அவங்களை அடித்து அவமானப்படுத்திய காவல்துறைக்காக நன்றி தெரிவித்து போராடுறாங்களா, இல்லை ஐயா திராவிட நாயகர் அவர்கள் பண்ண அரசு பயங்கரவாதத்துக்காக நன்றி செலுத்துகிறாங்களா? எதுவுமே தெரியலையே, ஒன்றும் விளங்காத குதிரா இருக்கே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு, வீரர்களுக்காக ஒரு 6 நலத்திட்ட உதவிகள் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னாங்க இல்லையா. அந்த 6 திட்டங்களை பற்றி நம்மளுக்கு இங்கே செய்தி கிடச்சிருக்கு, ஆதாரம் கிடச்சிருக்கு. அதை கொஞ்சம் படித்து காமிக்கிறேன், சலிக்காமல் கேளுங்க, இது ரொம்ப முக்கியமானது. இந்த பாருங்க, உண்மை சரிபார்ப்பு இந்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாங்க இல்லையா, அந்த திட்டங்களெல்லாம் உண்மை சரிபார்ப்பு பண்ணியிருக்காங்க. அதில் புதிய நலத்திட்ட அறிவிப்புகள் ஏற்கனவே இருக்கும் திட்டங்களே. இந்த ஆவணம் ஆகஸ்ட் 14, 2025 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை துப்புரவு பணியாளர்களுக்காக அறிவித்த நலத்திட்டங்களை ஆராய்கிறது. எங்கள் விசாரணையில் அனைத்தும் ஏற்கனவே மத்திய மற்றும்
மாநில அரசுகளால் நடைமுறையில் உள்ள திட்டங்களின் மறு உருவாக்கப்பட்ட வடிவங்கள் என்பது தெரிய வருகிறது. தனியார்மயமாக்கல் திட்டங்களுக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களை திசை திருப்புவதற்காக தொழிலாளர்களின் முக்கிய கவலையான பணி பாதுகாப்பு குறித்த எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல், அதாவது எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யல, தண்டக்கர்மாந்தரத்துக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. மேலும் தொழிலாளர்களின் முக்கிய கவலையான அதான் படிச்சுட்டோம் இல்லையா, மாற்றத்தையும் செய்யாமல் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கீழே உள்ள பிரிவுகள் ஒவ்வொரு அறிவிப்பினையும் தனித்தனியாக பிரித்து ஏற்கனவே இருக்கும் திட்டங்களுடன் ஒப்பிட்டு இந்த நலன்களை எல்லாம் பல ஆண்டுகளாக சில சமயங்களில் பல சதாப்தங்களாகவே கிடைத்து வருகின்றன என்பதற்கான ஆதாரங்களை வழங்குகிறது. இது ஒரு அர்த்தமுள்ள கொள்கை மாற்றத்தை விட அரசியல் நாடகமாகவே தெரிகிறது அப்படிங்கிறாங்க. உண்மை சரிபார்ப்பிலேயே தெரிஞ்சிருச்சு திமுகவுடைய லட்சணம். இதை பாருங்க, கழிவுநீர் தொட்டி மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கான வீட்டு வசதி திட்டம் 2022 முதல் நடைமுறையில் உள்ளது. கழிவுநீர் தொட்டி பணியாளர்களின் குடும்பங்களுக்காக முதலமைச்சர் அறிவித்த வீட்டு வசதி திட்டம் புதிதல்ல. இந்த திட்டம் 2022 முதல் 23 நிதியாண்டிலிருந்தே செயல்பாட்டில் உள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் துப்புரவு பணியாளர் நல வாரிய உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே 1000 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே உள்ள வீட்டு வசதி திட்டத்தின் விவரங்கள் 2022 முதல் 23 நிதியாண்டில் திட்டம் தொடங்கப்பட்டது. பாருங்க, அப்பயே தொடங்கப்பட்டுச்சு. ஏற்கனவே 1000 வீடுகள் பணியாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அப்பயே ஒதுக்கீடு செய்யப்பட்டுருச்சு. இப்போ இவங்க நாடகம் ஆடுறாங்க. மொத்த செலவு 110 கோடி. நிதி ஒதுக்கீடு 90%, மத்திய அரசு ஒன்றிய அரசு 90%, மாநில அரசு 9%, நலவாரியம் இவங்களதான் நலவாரியம் இருக்குல்லையே அவங்க 1%. பயனாளிகள் இந்த தகவல்கள் ஆதி திராவிட நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 148. நோட் பண்ணிக்கோங்க மக்களே, நோட் பண்ணிக்கோங்கப்பா. அது மாதிரி ஆதி திராவிடர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 148 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள முதலமைச்சரின் புதிய அறிவிப்பு வருவதற்கு முன்பே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்ததை இது உறுதிப்படுத்தியது. முதலமைச்சரின் அறிவிப்பு இவ்வளோ சொல்லியிருக்காரு இல்லையா, இப்போ இவர் அறிவிச்சதை பார்ப்போம். ஏற்கனவே 2020 முதல் 23 வரையில் தற்போதுள்ள திட்டத்தின் கீழ் 1000 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதையும் சொல்லிட்டாரு. மேலும் ஆதாரம் ஆதி திராவிடர் நலத்துறை கொள்கை விளக்கம் குறிப்பு பக்கம் 148 இந்த திட்டம் தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியானது சென்னை மாநகராட்சியில் தனியார் மயமாக்கலுக்கு எதிராக வளர்ந்து வரும் போராட்டங்களுக்கு மத்தியில் என்பது குறிப்பிடத்தக்கது. பணியாளர்களின் முதன்மையான கவலை வேலைவாய்ப்பு பாதுகாப்பை அரசு காலத்தில் கொள்ளாமல் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. இதோ பாருங்க, நம்ம செஞ்சோம். அடுத்து சுயதொழில் மற்றும் நிதி உதவி மறுசீடு செய்யப்பட்ட மத்திய திட்டங்கள். இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. இதை ஏற்கனவே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செஞ்சிடுச்சு. எப்படின்னா, ஒன்றிய அரசும் மாநில அரசும் நிதி பங்கீடு செஞ்சு இந்த திட்டங்களை செஞ்சுட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய போராடக்கூடிய மக்கள் போதுமான கல்வி அறிவு பெறாததுனாலையும் இவங்க சொல்லக்கூடிய உருட்டுகளை கண்மூடித்தனமாக நம்புவதனால மட்டுமே இந்த பொய்களெல்லாம் அநியாயமாக உருட்டி தள்ளிது திமுக. முதலமைச்சரின் அறிவிப்பில் சுயதொழில் ஆதாறு குறித்து 2 தொடர்புடைய அம்சங்கள் இருந்தன. பொதுவான சுயதொழில் உதவி மற்றும் சலுகை வட்டி கடன் இவை இரண்டும் உண்மையில் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் நீண்ட கால மத்திய அரசின் திட்டங்கள் ஆகும். SRMS, NSKFDC இந்த இதுவை ரொம்ப முக்கியமாக கவனிக்கும் தோழர்களே. இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது திமுகவை கிழிப்பதற்கு. SRMS மற்றும் NSKFDC திட்டங்களின் கீழ் வருவதை முதலமைச்சரின் ஆகஸ்ட் 2025 அறிவிப்புகள் ஏற்கனவே உள்ள மத்திய திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட திட்டங்களின் நகல். சுயதொழில் மற்றும் கடன் திட்டங்கள் SRMS NSKFDC மூலம் முழுமையாக செயல்படுத்தப்படுகிறது. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவோரின் மறுவாழ்வுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் SRMS. இந்த மத்திய அரசின் திட்டம் 2013 முதல் திருத்தப்பட்டது. இது வழங்குபவை ஒரு முறை வழங்கப்படும் ரொக்க உதவி, சுயதொழில் முயற்சிகளுக்கு மானியத்துடன் கூடிய கடன்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சி, சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. NSKFDC மற்றும் NSFDC கடன் திட்டங்கள் தேசிய தூய்மை பணியாளர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் NSKFDC மற்றும் தேசிய பட்டியல் சமூகத்தினர் நிதி மற்றும் மேம்பாட்டு சமூகத்தினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஆகியவை வழங்கி வருகின்றன. சுகாதார பணியாளர்களுக்கு சலுகை வட்டி கடன்கள், அவர்களின் சார்புடையவர்களுக்கான சிறப்பு விதிமுறைகள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் TATCO மூலம் செயல்படுத்தப்படுகிறது. பல ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பார்த்துக்குவாங்க.
அடுத்து வருவோமா? முக்கியமான ஒன்று அவங்க உயிர் சம்பந்தப்பட்டது, மரணத்திற்கான இழப்பீடு. தற்போதைய இழப்பீட்டு முறை சப்பாய் கர்மாசிரி தேசிய ஆணையம் NCSK மற்றும் மாநில அரசு பல பத்தாண்டுகளாக ரூபாய் 10 முதல் 15 லட்சம் மற்றும் சில சமயங்களில் 20 லட்சம் வரை மரண இழப்பீடாக வழங்கி வருகின்றன. ஆவணப்படுத்தப்பட்ட சான்றுகள் இந்திய அரசின் NCSKவின் கழிவுநீர் தொட்டி மரண விவர அறிக்கையில் 2014 முதல் 23 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பல குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதற்கான பதிவுகள் உள்ளன. பாருங்க, எல்லாத்தையும் மத்திய அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் உருவாக்கின திட்டங்களை அப்படியே தூக்கி இந்த சொல்லுவாங்கள்ல, இதே தூக்கி இப்படி போட்டாண்டா, உள்டாவா செஞ்சுட்டாண்டா அப்படின்வாங்கள்ல, அப்படியே தூக்கி இப்படி போட்டுட்டு இவங்க என்னமோ நலத்திட்டம் செஞ்சு கிழிச்சதாகும். அப்படியே இவங்களுக்காக உட்காந்து ஐயோயோ உயிரே தியாகம் செஞ்சுட்டாங்க. நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் துப்புரவு பணிக்கு வீரர்கள் கூட உட்காந்தேன், சாப்பிட்டேன், டீ குடித்தேன், அவங்க கூட உட்காந்தேன், பேசினேன், பிரியாணி சாப்பிட்டேன், சோறு தின்னேன், இட்லி தின்னேன், பொங்கல் தின்னேன்னு பதிவு போடுறாரு இல்லையா? நீங்கள் போட்டு உங்களை தான் விளம்பரப்படுத்துறீங்க. அவங்களுக்காக ஒரு நலனை இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதே கிடையாது. நீங்கள் இது எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு, அப்படியே எடுத்து இப்படி போடுறதுக்கு தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருத்தரும் க்ளவுஸ் இல்லை, காலுறை இல்லை, இது எதுவுமே இல்லாமல் பல பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் செய்யலாம். நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து தான் இவ்வளோ செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் கொடுக்க போகிற தனியார் நிறுவனத்துக்கிட்டேருந்து, அதாவது ராம்கி நிறுவனத்துக்கிட்டேருந்து இவங்க பல லட்சம் கோடி கமிஷன் வாங்கி பண்ணிடுறதாகவும், மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவிற்காக நாங்கள் எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ ஃபண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம்கி நிறுவனம் தெரிவித்ததாகவும் மக்களும் ஊடகவியலாளர்களும் பேசிகிட்டு இருக்க கருத்து இது செவி வழி செய்தி. இது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல, ஆனால் இது செவி வழி செய்தி, இதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சொல்ல போகிற செய்தியை தோழர்களே, இப்போ நான் சொல்ல போகிற செய்தியை இப்படி ஏற்றி நல்லா மண்ணைக்குள்ளே பதிய வச்சுங்க. இந்த செய்தியை வச்சு நம்ம ட்விஸ்ட்டுக்கே கொடுக்குறாங்கனால ட்விஸ்ட்டுக்கே மாபெரும் ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறோம். கிளைமேக்ஸில் தெரிவிக்க விட போகிறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐயா உதயநிதி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. உலக மகளிர் தினத்தன்று அண்ணன் PK சேகர் பாபுவின் தனம் அறக்கட்டளை யாரோடது, அவங்கள ட்விட்டரில் வந்து, அதாவது எக்ஸில் வந்து ஐயா PK சேகர் பாபு அவர்கள் டேக் பண்ணியிருக்காங்க. PK சேகர் பாபு @PK சேகர் பாபுன்ட்டு. இதை விடுங்க, முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சேகர் பாபுவின் தனம் அறக்கட்டளை. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த தூய்மை பணி வீரர்களை காவல்துறை அராஜகம் பண்ணுச்சு இல்லையா? கேட்டால் என்ன காரணம் சொன்னாங்க? மக்கள்லாம் கேட்டதுக்கு நீதிமன்றத்தோட உத்தரவை பின்பற்றி ஆகணுங்க அப்படின்னாங்களே. இந்த நீதிமன்றத்தோட உத்தரவை இந்த நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு பதிவு செஞ்சு இவங்களெல்லாம் கண்டிப்பாக அப்புறப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இந்த ஒருத்தர் இருக்கார், நான் ஒரு அமைச்சர் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கிங்க. நான் உங்கள்கிட்ட பேசல, டிங் 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 ஓம். இந்த அமைச்சர் இப்போ புரிஞ்சிருக்கீங்க, வேறு யாரும் இல்லை, த ஹீரோ ஆஃப் ஹீரோ, இஸ் த மினிஸ்டர் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு, கிரேட்டர் திரு ஐயா PK சேகர் பாபு அவர்கள் தான் இந்த தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய ஒரு ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நடத்தக்கூடிய, இப்போ சொல்கிறேன் யாருன்னு சொல்கிறேன், திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி. இந்த கேஸை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி. இவங்க என்னவா இருக்காங்கன்னா திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகியாக இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. PK சேகர் பாபு அவர்களை, அவர் தான் போக்குவரத்து துறைக்கு அமைச்சர், அவர் தான் மின்சாரத்துறைக்கு அமைச்சர், அவர் தான் வந்து எல்லா துறைக்கும் அமைச்சர். நாங்கள் இதெல்லாம் பேசிட்டு அவர் தானே முதலமைச்சரே அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் மக்களும் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம ஊரில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னது. எப்படி? மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னது. முதலமைச்சர் ஐயா MK ஸ்டாலின்னா எல்லாம் நம்ம தான் பார்த்து பண்ணின்னு இருக்கிறோம், நம்ம புள்ளிங்க தான் எல்லாம் பார்த்து பண்ணினுக்குது அப்படின்ற மாதிரி ஐயா PK சேகர் பாபு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எந்த துறை பிரச்சனைனாலும் வந்துடுறாரு. இந்த துறையை பார்க்கக்கூடாது, சுகாதாரத்துறை பார்க்கக்கூடாது, மாசோ ஐயா அவர்கள் அவங்க தானே வந்து பேசணும். அவரே இப்படி இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவரு வந்து பேசிட்டு இருக்காரு. கேட்டால் ஊடகவியலாளர்கள் கேட்டா, நான் உங்கள்கிட்ட பேசல, நான் உங்கள்கிட்ட பேச வரல, நான் அவங்கள்ட்ட தான் பேச வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. என்ன தான் போயிட்டுருக்கோ நம்ம ஒன்றுமே புரியல. இவரு என்னன்னா மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னது, அதான் எப்படின்னா
முதலமைச்சர் அவர் தான், நான் தான் அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் துணை முதல்வர் என்னன்னா சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கமே இப்படியா குஞ்சி குஞ்சி அலிகள் ஊடு அப்படின்ற மாதிரி கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சம்மன் மேலாதவங்களாம் கேஸ் போட்டு தூய்மை பணியாளர் பிரச்சனையை அப்புறப்படுத்தலாம். இது எங்கே போய் முடியுங்கிறது இவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ கொடுமைகள் பண்ணுறீங்க, மக்கள் மேலே இவ்வளோ அராஜகம் செலுத்துறீங்க. நீங்கள் 1000 தான் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் கிட்டேருந்து இவ்வளோ ஃபண்டிங் வாங்கிட்டு பணத்தை 2000 3000 அள்ளி கொட்டினாலும், தங்கக்கூடமா வெள்ளிக்கூடமா போட்டி போட்டு கொடுத்தாலும், சாம்சங் S24 இல்லை ஐஃபோன் 16 ப்ரோவா அப்படின்னு நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்தாலும், தங்க வாட்ச் கொடுத்தாலும் வெள்ளி வாட்ச் கொடுத்தாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலைங்க, மக்கள் சொல்கிறாங்க. எனவே ஊடகவியலாளரும் சொல்கிறாங்க. எனவே மக்களும் ஊடகவியலாளரும் சேர்ந்து சொல்லக்கூடிய கருத்தை இங்கே வாங்கி இங்கே விட்டுறாமல் இங்கே வாங்கி இங்கே ஏற்றி கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்கள் மக்களே. நம்ம கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்காம தான் தமிழ்நாட்டுக்குள் எவ்வளோ அரசு பயங்கரவாதமும் காவல்துறையின் அராஜகமும் போய்கொண்டிருக்கிறது. திராவிட மாடலை அடியோடு ஒழிப்பது தான் நமது இலக்கு. 2026 புதிய அரசியல் வரலாறை நம்ம படைக்கணும். அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.